இந்த நாளில் கூட ஆண்டுடைய வார்த்தையை வாசிக்கலாம். எபிரேயர்களின் நிருபம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம். எபிரேயர் 6, 11, 12. ஆமென். செபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கோடி ஸ்தோத்திரம்ப்பா. மகிமையும் ஆட்சியும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த வேளையிலும் தேவனுடைய சமூகத்தில் இந்த துதி ஆராதனை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை தந்த வார்த்தை அதை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய இடைப்படுங்க, பேசுங்க. தேவனுடைய சத்தத்தை கேட்கணும். மனுஷிகங்கள் மாம்சீகங்கள் இதில் இருக்கவே கூடாது. தெய்வீகம் மாத்திரம் வெளிப்படணும். தேவனுடைய சித்தத்தை செய்ய இந்த வார்த்தையில் கூட இடைப்பட உதவி செய்யும். ஆண்டவரே, நாங்கள் எப்படியெல்லாம் நன்மையை, ஆசீர்வாதங்களை, வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க வேண்டுமோ அதை எங்களுக்கு கற்றுத்தாரும். பரிசுத்தாவிங்களுக்கு உதவி செய்யும். வசதி கேட்குற பிள்ளைகள் வசனம் சொல்ல அடிமை பலப்படுத்தும், வழியெடுத்தும். ரட்சகர் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் விடுகிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. நம்ம வாசித்த எபிரேயர் 6, 11, 12 இந்த வசனத்தில் அவனுடைய சமூகத்தில் ஆண்டவராய் தேவன் நம்மோடு இடைப்படுகிற காரியம் அசதியாய் இருக்கக்கூடாது. வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொண்டவர்களை நாம் பின்பற்ற வேண்டும். அதுக்கடுத்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவறிந்தும் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாய் இருக்கிறோம். அருமையான எபிரேயர் நிருபத்தை எழுதின தேவதாசன் ஆவியானவர் மூலம் இப்படி திருளம் பற்றுகிறவராக இருக்கிறார். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தேவ சமூகத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகள் நாம் எல்லாரும் வாக்குத்தத்தம் பெற்றுக்கொள்கிறோம். அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்து கொண்ட நாம் அந்த வாக்குத்தத்தத்தை வேதம் சொல்கிறது சுதந்திரித்தாங்க பார்த்தீங்களா, அதை அனுபவித்தாங்க பார்த்தீங்களா, அவங்கள நாம் பின்பற்றுவலாய் காணப்படணும்னு சொல்லி இந்த இடத்துல இன்றைக்கி கர்த்தர் நம்மகிட்ட பேசுகிறார். அப்படி பேசும்போது இந்த 11 துவக்கத்துலேயும் 12 முடிவுலையும் 2 வார்த்தையை ஆவியானவர் பயன்படுத்துகிறார். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, துவக்க வார்த்தை அசதியாக இருக்கக்கூடாது, முடிவு வார்த்தை ஜாக்கிரதையாக இருக்கணும். கவனிங்க, துவக்க வார்த்தை அசதியாக யாரும் நினைச்சிடக்கூடாதுன்னா இருந்துடவே கூடாது. முடிவு வார்த்தை ஜாக்கிரதையாக இருக்கணும். இதை ரோமர்களின் நிறுவனம் 12ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இந்த அசதிக்கு எதிர்ப்பதம் ஜாக்கிரதை. இந்த 2 வார்த்தையுமே பவுல் ரோமர் 12:11 பயன்படுத்துகிறார். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாக இருங்கள். இங்கே நம்ம எபிரேயரில் வாசித்த அந்த வசனம் 11 அசதி குறித்து பேசுகிறார் கூடாதுன்னு சொல்லி, 12 ஜாக்கிரதை குறித்து பேசுகிறார். அப்போ தேவ சமூகத்தில் இன்றைக்கி கர்த்தர் நம்மகிட்ட என்ன தான் சொல்ல வரார் அப்படின்னு பார்த்தா, வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொள்கிறவர்களை பின்பற்றவர்களாக இருந்துன்னு போட்டிருக்குது. அதை நான் அந்த வசனத்தை கட் பண்ணி உங்களுக்கு முடித்து சொல்கிறேன். எப்படிங்கன்னா, வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொள்கிறவர்களை பின்பற்றவர்களாக இருங்கள். அல்லேலூயா. திரும்பி திரும்பி சொல்கிறேங்க கேளுங்க. ஏன்னா அந்த வசனத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் அடுத்து நம்ம உள்ள தியானத்தில் போக முடியும். ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களை
வச்சிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். இந்த ஆசீர்வாத வாக்குத்தத்தங்களை எப்படி நம்ம சுதந்திரிக்கணுமா? விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் இதை சுதந்திரித்து கொள்ள வேண்டும். இப்படி ஏற்கனவே சுதந்திரித்து கொள்ளவர்கள் உண்டு. இவங்களை நம்ம என்ன செய்யணுமா? பின்பற்ற வேண்டுமா? அல்லேலூயா. நாமளும் விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள வேணும். ஆனால் இன்றைக்கி இந்த பெற்றுக்கொண்டாங்க பார்த்தீங்களா, பரிசுத்தவான்கள் சுதந்திரத்து கொண்டாங்க பார்த்தீங்களா, விசுவாச வீரர்கள் சுதந்திரத்து கொண்டாங்க பார்த்தீங்களா, நீடிய பொறுமையோடு இருந்தவர்கள், இவங்களை நம்ம என்ன செய்யணுமா? பின்பற்ற வேண்டும். பவுல் கொரிந்தியர்களின் நிருபத்தில் அவர் சொல்லுகிறபடி இப்படி சொல்கிறாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுகள். 2 Corinthians 11:1 தானே அப்படி சொல்கிறார். நீங்கள் அந்த வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா 1 Corinthians 11:1 1 Corinthians 11:1 அப்படி சொல்கிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுவர்களாய் இருங்கள். யாரும் இந்த வார்த்தை, இப்படிப்பட்ட வார்த்தையை தைரியமாக சொல்ல முடியாது. யார் கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்ந்து கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணாங்களோ, பின்பற்றினாங்களோ, அவங்க தான் சொல்ல முடியும். ஏன்னு சொன்னீங்கன்னா, இன்றைக்கி அநேக விசுவாச பிள்ளைகள், பரிசுத்தவான்கள் ஏதாவது ஒரு காரியத்தில் என்ன செய்யணும்னா விழுந்து போயிடுறாங்க. அதனால் அவங்களால, நம்மால் அல்லது என்னால் கூட என்ன செய்யணும்னா யாராலையும் என்னை பின்பற்றுங்கள் சொல்லவே முடியாது. காரணம், ஏதாவது ஒரு காரியத்தில் நினச்சினா இடறி போயிடுறாங்க. ஆனால் பவுல் அவருடைய வாழ்க்கையில் பெர்ஃபெக்டில் இருந்தார், உத்தமத்தில் இருந்தார். அதனால் அவர் தைரியமாக சொன்னார், நான் கிறிஸ்துவை பின்பற்றேன், அதனால் நீங்களும் என்னை பின்பற்றுங்கள். இப்போ ஆண்டுடைய வார்த்தையும் இந்த எபிரேயர் 6:11 அதான் சொல்லுது, ஆசீர்வாத வாக்குத்தத்தங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகளாய் இருங்கள். இந்த வார்த்தை தொடர்ந்து போயிட்டே இருக்கும். அதை பின்பற்றலாக இருங்கள் சொன்னால் உங்களுக்கு முடித்து சொல்கிறேன். அப்போ இந்த நாட்களில் நாம் ஆசீர்வாத வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்து கொண்டவர்களை பின்பற்றணும்னா துவக்க சொல்லுது அசதி கூடாது, முடிவு சொல்லுது ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் சொல்லும்போது, இதே எபிரேயர் 12 நம்ம வசனத்தை வாசிக்கிற பொழுது, விசுவாசத்தை துவக்கிறவர் விசுவாசத்தை முடிக்கிறவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடுவோம். அப்படி ஓடுறதுக்கு முன்னாடி அவர் சொல்கிறாரு, நம்மளை என்னென்ன காரியங்கள் சூழ்ந்திருக்குன்னா, பாரம், அதுக்கடுத்து சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம். இந்த பாரமும் பாவமும் நம்மளை தள்ளிவிட பார்க்குது. பாரங்கள் அழுத்துற பொழுது என்ன செய்யுதுன்னா, நம்மளால் தாங்க முடியல, நம்ம என்ன செய்கிறோம், அப்படி அப்செட் ஆகி உட்காந்துக்கிறோம். போதும் கர்த்தாவே, என் பிதாக்களை பார்க்கலும் நான் நல்லவன் அல்ல, என்னை எடுத்துக்கொள்ளும். பெரிய பரிசுத்தவான்கள் அவங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது நல்லா கவனித்து பாருங்கள், பாரம் தாங்க முடியல, கொல்ல வராங்கன்னு மாத்திரத்தில் ஓடி ஒழிஞ்சிட்டார். இங்கே திரும்பி சொல்லுது, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும். நம்மளை எப்போ பார்த்தாலும் என்ன நெருங்கி நிற்குதா? சுற்றிலும் 4 திசைன்னு கூட சொல்லலை, ரவுண்டப் பண்ணி வச்சுருக்கு பாவம். இந்த பாவம் எப்படா இவனை தள்ளிவிடான்னு சொல்லி சுற்றிலும் பாவம் நெருங்கிக்கிட்டே இருக்குது. இந்த பாரத்தையும் பாவத்தையும் தள்ளி விட்டுட்டு நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில் விசுவாசத்தை துவங்கினவர், விசுவாசத்தை முடிக்கணுமா இயேசு கிறிஸ்து நோக்கி நாம் என்ன செய்வோம், பொறுமையோடு ஓட கடவோம். அல்லேலூயா. அப்போ தேவனாய் கர்த்தர் இந்த முதல் வார்த்தையை 6:11 எபிரேயர் முதல் வார்த்தை சொன்னார், அசதியாக இருக்காதீங்க. பாரமும் பாவமும் வரும்போது என்ன வந்துடும், நமக்கு தாங்க முடியாது. அதனால அப்செட் என்ன செய்வோம், படுத்துருவோம். யார் படுத்தா? ஒருத்தர் எலியா அனுப்பிச்சிட்டாரு. கொல்லப்போர்னு சொன்ன மாத்திரத்தில்
எத்தனை 400 800 பாகால் தீர்க்கதரிசி கொன்ன மனுஷன் இவனை இந்த எலியாவை இயேசுவில் கொல்ல போறிச்சன மாத்திரத்தில் நினச்சிட்டாரு, ஓடி போயிட்டார். அப்போது இவருக்கு ஒரு பாரமாயிட்டு, என்னது இந்த உலகத்தில் வாழ்ந்த எண்ணத்துக்கு, தேவனுக்கு ஊழி எண்ணத்துக்கு, உயிர் தப்பிச்சா போதுன்னு சொல்லிக்கிறாரு. சவால் விட்டவர், அக்னி இறக்குனவர், இப்போ நினச்சிட்டாரு, போட ஆரம்பிச்சிட்டார், படுத்துக்கிட்டார். இப்போ வசனம் வருது, நீங்கள் அசதியாக இருந்துடாதீங்க. அசதின்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் ஸ்லோத்ஃபுல் அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த வார்த்தையை SLOWTH இந்த வார்த்தையை ஆங்கிலத்தில் பயன்படுத்தும். இந்த வார்த்தைக்கு சோம்பல், சோம்பேறித்தனம், அசதி இப்படின்ற பதங்கள் தமிழில் உண்டு. நல்லா கவனித்து கேளுங்க. இந்த வார்த்தையில் நம்ம கூட்டி கழித்து கவனித்து பார்க்கிற பொழுது இந்த வார்த்தை சொல்லுது, நீங்கள் அசதியாக இராமல், நீங்கள் சோம்பலாக இராமல், அல்லது நீங்கள் படுத்திராமல், அல்லது நீங்கள் சோம்பேறித்தனம் இல்லாமல் ஆசீர்வாத வாக்குத்தத்தங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொருளாலும் சுதந்திரித்து கொண்டவர்களை பின்பற்றுவர்களாக இருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நாம் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, அசதியாக இருந்துடக்கூடாது. இப்போ வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கிறதுக்கு அநேக தடவை தியானிச்சிருக்கிறோம். இப்போ கொஞ்ச நேரம் அதையும் தியானிக்க போகிறோம். ஆனால் இன்றைக்கி முக்கியமாக தியானிக்க வேண்டிய வார்த்தை முதல் வார்த்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, அசதியாக இருந்துடவே கூடாது. அசதியாக இருந்தோம்னா வசனம் சொல்லுகிறது, பிரசங்கின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், மிகுந்த சோம்பலினால் மேல்மச்சு பழுதாகும். நாம் நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த மலைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த சீசனுக்கு பார்த்துக்கலான்னு சொல்லி இந்த மாடியை போய் கவனிக்காமல் இருந்தோம்னா மாடி என்ன செய்ய தெரியுமா, தண்ணி தேங்கி குப்பை விழுந்து அதில் மோசமாகி அது என்ன தெரியுமா வசனம் சொல்லுது, பழுதாய் போகும். பழுதா போகுதுன்னா அதுக்கடுத்து குடியிருக்க முடியாது. அல்லேலூயா. தேவ சொல்ல காத்திருக்க தேவ பிள்ளைகளே, இந்த நீதிமொழியின் புஸ்தகத்தில் 24ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வசனங்களை வாசிக்கும் பொழுது 30 முதல்ல வாசிங்க. நீதிமொழிகள் 24. ஒரு மனுஷன் அல்லது இந்த சாலமோன் கூட வச்சுங்க, இவன் என்ன செய்யறனா, சோம்பேறின் வயலையும் மதியினுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன். இதோ அதெல்லாம் முள்ளுக்காடாக இருந்தது, நிலத்தின் முகத்தை காஞ்சொறி மூடினது, அதன் கற்சுவர் இடிந்து கிடந்தது. கவனிக்கிறீங்களா? வயல் எப்படி இருக்கணும், திராட்சை தோட்டம் எப்படி இருக்கணும், விவசாயம் பண்ணுற வயல் எப்படி இருக்கணும் பாருங்கள். விவசாயம் பண்ணுற வயல் எப்படி இருக்குது அவருக்கு, இல்லை இங்கே வசனத்தில் எப்படி இருக்குதா, முள்ளுக்காடாக இருக்குது. விவசாயம் செய்கிற வயல்வெளி உழுது பண்படுத்தப்பட்டு கற்களை பொறுக்கி அதில் எந்த விதமான இது இல்லாமல், ஒரு களை ஆரம்பத்தில் செடி கொடி எதுவுமே இல்லாமல், கல் இல்லாமல், மண்ணு கூட பொடிப்படியாக வச்சுருப்பாங்க. விதைக்கிற நிலத்தில் பார்த்தீங்கன்னா கட்டி கட்டியாக இருக்கிறத உடச்சி அது மண் தூளாக வச்சுருப்பாங்க. இதுதான் விவசாய நிலம். வயல்னா தண்ணி பாயிற வயல்னா அது அருமையாக வச்சுருப்பாங்க. இங்கே வசனம் போட்டிருக்கு பாருங்க, சோம்பேறியுடைய வயலையும் மதியினுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன், இதோ அதெல்லாம் முள்ளுக்காடாக இருந்தது. விவசாயம் செய்கிற வயல் முள்ளுக்காடாக இருந்துச்சான். அதுக்கடுத்து நிலத்தின் முகத்தை காஞ்சொறி, அது ஒரு விதமான தேவையற்ற செடி, அந்த செடியை உரத்துக்கும் போட முடியாது, அப்படிப்பட்ட ஒரு காஞ்சொறி. அந்த செடி நிலத்தை முடிச்சான். அதுக்கடுத்து அதன் கற்சுவர் இடிந்து கிடந்தது. திராட்சை தோட்டத்தில் இருக்கிற வேலி சுவர் என்ன செஞ்சுருக்குன்னா இடிந்து கிடக்கு. அப்போது வேலி இடிஞ்சிருச்சுன்னா என்ன அர்த்தம், அந்த திராட்சை தோட்டத்துக்கு பாதுகாப்பு இல்லை. ஏன், இது யாருடைய வயல், இது யாருடைய திராட்சை தோட்டம், சோம்பேறிக்குள்ள திராட்சை தோட்டம். அவன் கவனிக்கிறதே கிடையாது, அவன் கண்டுக்கிறதே கிடையாது. அப்போ வசனம் சொல்லுது, நீங்கள் வாக்குத்தத்தங்கள் கிடச்சிருச்சுன்னு சொல்லி அது நம்ம வாழ்க்கையில் நடந்துன்னு சொல்லி அசதியாக இருக்கக்கூடாது, சோம்பேறித்தனமாக இருந்துடக்கூடாது. கிடைச்ச வாக்குத்தத்தங்கள் அது 100க்கு 100 பொன்னான வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தம் எப்போ செயல்படுறீங்கன்னா, நான் அசதியாக இராமல் நான் விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையாலும் சோதரித்து கொண்டார்கள் பார்த்தீங்களா, அவங்கள பின்பற்றலாம் இருந்தால் இந்த வாக்குத்தத்தங்கள் என் வாழ்க்கையில் பலிக்கிறதாய் காணப்படும். அல்லேலூயா. எந்த காரணத்தை கொண்டும்
நான் என்ன செஞ்சிருக்கேன்னா அசதியாக இருந்திருக்கூடாது. அடுத்து இந்த வார்த்தை சொல்லி பாருங்க, அதை கண்டு சிந்தனை பண்ணினேன், அதை நோக்கி புத்தி அடைந்தேன். இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கைவிடை கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிபோக்கனைப் போலும், உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனைப் போலவும் வரும். எந்த காரணத்தை கொண்டும் அசதியாக இருந்துடவே கூடாது. கர்த்தர் வாக்கு கொடுத்துட்டார் அப்படி சொல்லிட்டு அந்த வாக்கை நம்முடைய வாழ்க்கை அப்பியாசப்படுத்தாமல் நாம் என்ன சொல்லக்கூடாதுன்னா சோம்பலாக இருந்தவே கூடாது. கர்த்தருக்கு சொல்கிறோம். இனிமே நீதிமொழியின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது இந்த வசனங்கள் இப்படி சொல்லி பாருங்க. சோம்பல் தூங்கி விழ பண்ணும். வசனத்தை பார்த்தீங்களா? அசதியானவன் பட்டினியாக இருப்பான். அப்போ தேவ சமுதருக்கு தேவ பிள்ளைகள் எந்த காரணத்தை கொண்டும் நாம் அசதியாக இருந்துடவே கூடாது. 20 நாளில் குளிர்து கண்டு உளமாட்டான். அறுப்பிலே பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அறுப்பு காலத்தில் சோம்பேறி போய் கொஞ்சம் தாங்க கேட்டால், நீ வயலை உழுகுற நேரத்தில் உழுது விதைக்கிற நேரத்தில் விதைச்சிருந்தா உனக்கு விவசாயம் நல்லா வளர்ந்துருக்குல்ல, செழிப்பாக கிடச்சிக்குல்ல. இப்போ ஏன் வந்து என்கிட்ட நீ கையேந்தி நிற்கிற? உனக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டோம். இதான் பதில். ஏன்னா அவனுக்கு ஒரு வயல் உண்டு, அவனுக்கு ஒரு விவசாய நிலம் உண்டு. அவன் என்ன செய்யல, எதுக்கு பயன்படுத்தலை, எப்படி பயன்படுத்தலை பாருங்கள். குளிர் அடிக்க சொல்லிட்டு நிலத்தை என்ன செஞ்சிட்டானா, உழாமல் போட்டுட்டானா. சோம்பேறி குளிர்தென்று. ஆமாம், இவன் அறுப்பு காலத்தில் பிச்சை கட்டால் கிடைக்கவே கிடைக்காது. எந்த காரணத்தை கொண்டும் வாக்குத்தத்தம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அசதியாக இருக்கவே விடாது, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இப்போ ஆண்டவர் தொடர்ந்து நம்மகிட்ட இடைப்படுகிற காரியங்கள் நம்ம தியானிக்க போகிறோம். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆண்டவருடைய சமூகத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். 3 பேர் தாளந்துகளை வாங்கிட்டு போனாங்க. அதில் 26ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது 3வது மனுஷன் ஒரு தாளந்து வாங்கினவன், அவனை குறித்து வேதம் சொல்லுது, பொல்லாதவன் சோம்பலானவன், சோம்பேறி. மற்ற 2 பேரும் போய் என்னச்சுனாங்க, 5 10 2 4 இவன் 1 வாங்கிட்டு போனவன் 1 என்ன செஞ்சிட்டான், புதைச்சி வச்சுட்டான். புதைச்சி வச்சுட்டு வாய் சவடால் பேசுகிறான். எஜமான்ட்ட வந்து தாறுமாறாக பேசுகிறான். நீங்கள் பொல்லாதவன்னு சொல்லி எஜமானனை பேசுகிறான். ஆனால் உண்மையிலே யார் பொல்லாதன்னு சொன்னால் இவன் தான். அசதியாக இருந்துட்டான், சோம்பலாக இருந்துட்டான். இவனுக்கு பெருக்க முடியல, பெருக்க தெரியல. அல்லது இவன் நினச்சிருக்கணும், பெருக்கிறதுக்கான ஒரு இடத்துல கொண்டு வச்சிருக்கணும். அதையும் செய்யாமல் நினச்சினா நிலத்தை தோண்டி புதைச்சி வச்சிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த காரணத்தை கொண்டும் நமக்கு கிடைக்கப்பட்ட தாளந்துகளை நாம் என்ன செய்யக்கூடாதுன்னா மறைச்சி வச்சிடக்கூடாது, போச்சு வச்சிடக்கூடாது. கடந்த நாட்களோட அதை குறித்து தான் நம்ம தியானிச்சுட்டு வரோம். நாம் தேவ சமுதிரம் இருக்கிறோம். கொடுக்கப்பட்ட கிருபைகளை, கொடுக்கப்பட்ட வரங்களை, கொடுக்கப்பட்ட கனிகளை நாம் நாளுக்கு நாள் விருத்தி அடைய செய்ய வேண்டுமே ஒழிய அதை மறைச்சி வச்சு, அதை ஒழிச்சு வச்சு, அதை மூடி வச்சு பிரயோஜனமற்றதாய் போய்விடக்கூடாது. அப்படி போச்சுன்னா தொடர்ந்து வசந்த வாசிக்கணும். முடிவு என்ன தான், இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களே பிரதான வாக்குத்தத்தம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 1 யோவான் 2:25 நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். அதாவது இந்த பூமியில் பாடுகளோடும் கஷ்டத்தோடும் பாரத்தோடும் கண்ணீரோடும் வேதனையோடும் புலம்பலோடும் வாழ்கிற நமக்கு என்றென்றைக்கு மகிழ்ச்சியாக இருக்கிற, நித்தியமாய் நிரந்தரமாக இருக்கிற ஒரு பரலோக வாழ்வை நமக்கு கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு சோதரம். இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம சுதந்திரிக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்வில் விசுவாசம் காணப்படணும். நம்முடைய வாழ்வில் விசுவாசத்தோடு கூட கூடிய நீடிய பொறுமை காணப்பட வேண்டும். இதை ஏற்கனவே ஃபாலோ பண்ணி இதை சுதந்திரித்தவர்கள் உண்டு.
அவர்களை குறித்து நாம் என்ன செய்யணும், கண்டுபிடிச்சு அவங்கள ஃபாலோ பண்ணணும், அவங்கள என்ன செய்யணும், பின்பற்ற வேணும். இப்போ யார் அவங்கள ஒரு சிலர் நம்ம பார்க்க போகிறோம், அவங்கள பின்பற்ற போகிறோம். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நாம் விசுவாசத்தில் கர்த்தர் மேலே வைக்கிற விசுவாசம். ஆனால் கர்த்தர் மேலே வச்ச விசுவாசத்தில் அவங்க சுதந்திரத்துக்கு கொண்டாங்க பார்த்தீங்களா, அவங்க வாழ்க்கையில் இருக்கிற சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்ற மனுஷனை கண்டுபிடிக்க போகிறோம். முதலாவதாக வாக்குத்தத்தம் சொன்னாவே சுதந்திரத்துக்கு கொண்ட மனுஷன் நம்ம ஆபிரகாமத்தை சொல்லுவோம். ஆபிரகாமையும் நமக்கு சமயம் இருந்து அன்னை தியானிப்போம். ஆனால் அதுக்கு பதிலாக என்று தியானிக்காத ஒரு மனுஷன், அந்த மனுஷனுடைய பெற்றோர்களுக்கு தியானிக்க போகிறோம். யார் சொல்லி கேட்டிங்கன்னா, மோசேயினுடைய தாய் தகப்பன்மார். இவங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 11:23 வாசிக்கிறோம். பிறந்தபோது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டத்துக்கு விசுவாசத்தில் உள்ளவர்கள் பயப்படாமல் மோசே பிறந்த பொழுது மோசே நினச்சிட்டாங்களாம் 3 மாதம் ஒழித்து வைத்தார்கள் வேதத்தில் போட்டிருக்கு. இந்த வசனங்களை கவனிக்கும் போது அவனுடைய சமூகத்தில் இதை ஓரலாக நம்ம முன்னாடி பார்த்துருக்குறோம். இன்றைக்கி நம்ம என்ன சொன்னால் முழுவதுமாக ஒரு தியானத்துக்கு தியானிக்க போகிறோம். இந்த 11:23 வேதத்தில் இருக்கிற நல்ல ஒரு விசுவாசத்தின் முன்மாதிரியாய் நடந்தவர்களுக்கு ஒரு பெரிய முன்மாதிரி. மோசடி பெற்றோரை குறித்து நம்ம அதிகமாக எங்கிட்ட பிரசங்க கேட்டிருக்குமான்னு தெரியல. ஆனால் மோசடி பெற்றோர்கிட்ட இருந்த விசுவாசம் என்ன அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, மோசே பிறந்த பொழுது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒழித்து வைத்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பிள்ளையை அவங்க பார்த்துருக்குறாங்க. இந்த பிள்ளையை பார்க்கும்போது தமிழ் வேதத்தில் போட்டிருக்குது. எப்படி பிள்ளை? அந்த பிள்ளை அழகுள்ள பிள்ளை. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி பண்ணிக்கிறேன். ஆங்கில வேதத்தில் அந்த வார்த்தை நான் குறிப்பிட்ட வார்த்தை நான் வாசிக்கிறேன் கேளுங்க. By faith Moses, when he was born, was hid 3 months of his parents because they saw he was a proper child. நல்லா கவனிங்க. இதில் பியூட்டிஃபுல்ன்ற வார்த்தை பயன்படுத்தலை, அல்லது ஹேண்ட்ஸம்ன்ற வார்த்தையை அழகுள்ள பிள்ளை என்று சொல்லி பயன்படுத்தவே இல்லை. இதில் என்ன போட்டுக்கிட்டீங்கன்னா வசனம் போட்டிருக்கு பாருங்கள். he was a proper child. அப்படின்னா என்ன அர்த்தம்? ப்ராப்பர்ன்ற வார்த்தை என்ன அர்த்தம் தமிழில்? பொருத்தமான, நேர்த்தியான, சரியான குழந்தை. என்ன சரியான குழந்தை? இந்த மோசேயுடைய பெற்றோர் விசுவாசத்தில் வல்லவர்கள். இந்த மோசேயுடைய பெற்றோர் வேதத்தில் அல்லது தங்களுடைய முன்னோர்களின் வாழ்வில் கவனம் உள்ளவர்கள். நல்லா கவனிங்க. இந்த மோசேயுடைய பெற்றோர் கணக்கு போடுவதில் நேர்த்தியாக கணக்கு போடுகிறவர்கள். இவங்க செஞ்ச ஒவ்வொரு காரியம் நல்லா கவனித்து பாருங்கள். இந்த மோசேயுடைய பெற்றோர்கள் சாதாரணமானவங்கள. இவங்க கணக்கு போட்டு பார்க்குறாங்க. எப்படி கணக்கு? நாம் இருக்க வேண்டிய தேசம் கானான், ஆனால் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேசம் எகிப்து. நமக்கு எகிப்து தேசம் சொந்தம் அல்ல. நமக்கு ஒரு சுதந்திர பூமியை கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார். ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் அவர் சொல்லி வச்சிருக்கிறார். அப்படி சொல்லி வைக்கும்போது ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் 4ஆம் தலைமுறையிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இதுதான் உனக்கு வாக்குத்தத்த பூமி, இதுதான் வாக்குத்தத்த தேசம். ஆனால் தங்களுடைய அல்லாதவர்களை போய் என்ன செய்வாங்கன்னா 400 வருஷம் சேவிப்பார்கள். அதுக்கடுத்து 4ஆம் தலைமுறை வரைக்கும் அவங்க சேவிச்சுட்டு 4ஆம் தலைமுறையில் என்ன செய்வாங்கன்னா இங்கு புறப்பட்டு வருவார்கள். இது என்ன கணக்கு? இந்த வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷத்தில் புத்தி உள்ளவன் கணக்கு போட்டு பார்க்க கடவன். இந்த மோசேயுடைய பெற்றோர் விசுவாசம் உள்ளவர்கள். இவங்க கணக்கு போட்டு பார்க்குறாங்க. பிள்ளையை பார்த்த மாத்திரத்தில் பிள்ளையில் ஒரு ராஜரீக தோற்றம் தெரியுது. பிள்ளைகிட்ட
ஒரு பயங்கரமான ஒரு தோற்றம் தெரியுது. இந்த பிள்ளையை பார்த்தோமே டக்குன்னு இவங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? ஆபிரகாமுக்கு, நம்முடைய முற்பிதாவை ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்ன வாக்கு 4ஆம் தலைமுறையில் அவங்க அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆவார்கள். இது என்ன தலைமுறை? இப்போ மோசே எத்தனாவது தலைமுறை? தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்தது யாக்கோப்பு வந்தான். யாக்கோப்புடைய மகள் 3வது மகள் லேவி வந்தான். நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். லேவி கோகாத்தை பெறுகிறான், கோகாத் அம்ராமை பெறுகிறான், அம்ராம் இந்த மோசையை பெறுகிறான். அப்போது புறப்பட்டு வந்த கடைசி சந்ததி நல்ல கணக்கு போட்டு பாருங்கள். தேவ சமூகத்தில் அந்த லேவி, கோகாத், அம்ராம், மோசே. அப்போ 4வது தலைமுறை கணக்கு போட்டு பார்க்குறாங்க. இந்த தலைமுறை தானே ஆண்டவர் புறப்பட்டு வரும்படியா ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணார். அப்போ இதுதான் நம்ம புறப்பட வேண்டிய தலைமுறை. நல்லா கவனிச்சு கேளுங்க. கர்த்தர் சர்வ ஞானம் உள்ளவர். இந்த பிசாசு எப்படிப்பட்ட தெரியுமா? அவனும் கொஞ்சம் ஞானம் உடையவன். ஏன்னா அவனை குறித்து நம்ம எல்லாம் வேதத்தில் வாசிக்கிறோம். எப்படி? நீ ஞானத்தில் பூர்ணம் உள்ளவன். அவனும் ஞானம் உள்ளவன். இவன் தள்ளப்பட்டு போனான், ஆனால் ஞானத்தில் இன்னும் குறைவில்லாமல் இருக்கான். ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்கு தத்துவத்தை 4ஆம் தலைமையில் புறப்பட்டு வருவர்கள் சொன்னதை இதை பிசாசானவன் என்ன செய்கிறான்? அவன் கவனமாக ஞானமாக மனசில் வச்சுருந்து 4ஆம் தலைமுறையில் பிறக்கிற ஆண் பிள்ளைகளை பூரா நதியில் போடும்படி பார்வனை தூண்டி விட்டான். ஏன்? பிசாசுக்கு நல்லா தெரியும், 4ஆம் தலைமுறையில் வந்து இந்த ஜனங்கள் கானான் தேசத்தை சுதந்திரிப்பாங்க. இவங்க அடிமையிலே இருந்துட்டாங்கன்னா பிரச்சனையே இல்லை. அவனுக்கு எப்படியும் மேசியாவை பூமியில் பிறக்க விடாமல் செய்யணும். கானான் தேசத்துக்கு வந்துடக்கூடாது, சுதந்திரிக்கப்பட்ட தேசத்துக்கு சுதந்திர பூமிக்கு வாக்குத்தத்த பூமிக்கு வந்துடக்கூடாது. இப்படி அவன் திட்டம் போட்டு வச்சுருக்கான். நல்லா கவனமாக கேளுங்க. அப்போது இந்த 4ஆம் தலைமுறை பிறக்கிற ஆண் பிள்ளைகளை பூரா கொண்டாச்சுன்னா என்னாகும்? இவங்களுக்கு விடுதலையே கிடையாது. அவங்க நடத்தி வர்றதுக்கு ஆண் மகளே கிடையாது. அவன் 4ஆம் தலைமுறை கடந்துச்சுன்னா ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் 4ஆம் தலைமுறை. அப்போ இந்த 4ஆம் தலைமுறை கிடச்சுன்னா அதுக்கடுத்து ஆண்டவர் என்ன செய்வார்? அது காரியங்கள் நடக்காதுல விட்டுருவார். அது அவரால் செய்ய முடியாது. இது பிசாசுடைய தந்திரம். இதனால் 4ஆம் தலைமுறையில் எல்லா ஆண் குழந்தையும் நினைச்சணும் நதியில் போட்டு சாகடிச்சிடணும். ஆனால் இவங்க பொருத்தமான பிள்ளை, அளவுள்ள பிள்ளை என்று கண்டு இவங்க நினச்சிட்டாங்கன்னா 3 மாதம் எப்படி நினச்சிட்டாங்க வீட்டுக்குள்ளே வச்சு பிறந்தையுமே போட வேண்டிய பிள்ளையை வச்சு வளர்த்துட்டாங்க. ஆனால் 3ஆவது மாதம் முடிஞ்ச பிற்பாடு அவங்க அதுக்கு மேலே படைச்சி வைக்க முடிச்சுட்டு கர்த்தாவே பாடு, நாங்கள் விசுவாசிக்கிறோம், இந்த பிள்ளை தான் இஸ்ரவேலை வழி நடத்துகிற பிள்ளை, இதுதான் பொருத்தமான பிள்ளை. அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்குது. அந்த விசுவாசம் இருந்தனால அந்த பிள்ளைய மறைச்சி வச்சாங்க. இப்போது சட்டத்துக்கும் கீழ்ப்படுகிற மாதிரி என்ன செஞ்சாங்கன்னா தண்ணியில் போடுறாங்க. ஆனால் எப்படி போட்டாங்க? சேஃப்டியாக ஒரு நாணல்ல ஒரு பெட்டி செஞ்சு மிதக்கிற மாதிரி மிதந்துட்டு கூட அது தண்ணி வெளியே போயிடக்கூடாது. நாணலுக்குள்ளே ஒன்று வச்சுட்டாங்க. அதுவும் கூட பார்வோன் குமாரத்தி குளிக்க வர இடத்துல கண் பார்வையில் படும்படி நல்ல கவனமாக கேளுங்க. எங்கே பயங்கரமான சட்டங்கள் பிறந்துச்சோ, எங்கே கண்ட மாத்திரத்தில் கொல்லன்னு சொல்லி சட்டம் இருந்துச்சோ அந்த இடத்துல அவங்க பயன்படுத்துகிற இடத்துலையும் பெட்டி கொண்டு வைக்கிறாங்க. அப்போது எய்த்தில் இருக்கிற அரண்மனை பக்கத்தில் தான் என்ன செய்யணும்? இந்த நாணல் நதி, நதியில் நதி, அதில் நாணல்கள், நாணல் பெட்டி. குளிக்க வரவங்க பார்த்தா என்ன செஞ்சுருக்கணும்? ஆக்சுவலாக இது எபிரேய பிள்ளை, இந்த பிள்ளைய தண்ணிக்குள்ளே போட்டு கொல்லாமல் இப்படி பெட்டியை வச்சுருக்குறாங்க அப்படின்னா கோபத்தில் நினச்சிருக்கணும், பெட்டியை கவுத்தி விட்டு பிள்ளை நினச்சிருக்கணும், கொண்டிருக்கணும். ஆனால் மோசையுடைய பெற்றோருடைய விசுவாசம் பாருங்கள், இந்த பிள்ளை நிச்சயமாக வளர்ந்து இந்த பிள்ளை நிச்சயமாக இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்கு வழி நடத்தி செல்லும். அல்லேலூயா. அதான் அந்த 11:23 வாசிக்கிறோம் பாருங்கள். விசுவாசத்தினாலே ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒழித்து வைத்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த மோசையுடைய பெற்றோர்கிட்ட இருந்த விசுவாசம் பெரிது. அவங்க கணக்கு போட்டு பார்க்குறதுல பயங்கரமான ஆட்கள்.
அவங்ககிட்ட இருந்து விசுவாசம் பெறுது. தலைமுறையை எண்ணி பார்க்குறாங்க, பிறந்த பிள்ளை பார்க்குறாங்க, கூட்டி கழித்து பார்த்தா இந்த பிள்ளை தான். அவங்க எண்ணினாங்க, அவங்க எண்ணமும் சரியாக இருந்தது. எனவே தேவ சமூகத்தில் எந்த இடத்துல சட்டம் வந்துச்சோ அந்த இடத்துலையே கர்த்தரும் அந்த சட்டத்துக்குள்ளேயும் பாதுகாப்புடன் வளர்க்க செய்தார். அல்லேலூயா. இந்த பிள்ளை தான் ஒரு நாள் வளர்ந்து இந்த இஸ்ரேல் ஜனங்களை நடத்தினது. இப்போது வேதம் என்ன சொல்லிச்சு? எபிரேயர் 6:11, இந்த மோசேயுடைய பெற்றோருடைய அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணும். ஆமென். எந்த சூழ்நிலை ஆனாலும் சரி, அரசாங்கமே எதிர்த்து நிற்குது, அரசாங்கம் முழுசாக பாதகத்தில் இருக்குது, ஆனால் அந்த சூழ்நிலையிலும் விசுவாசத்தில் இருந்தாங்க. பார்த்தீங்களா? அப்போது மோசே தவிர மோசே காலத்து அதை 6 வரைக்கும் தப்பிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து மோசே பிறக்கும் சட்டம் வருது. அப்போ மோசே பிறக்கிற மோசையோட செட்டு பிள்ளைகள் பூரா நினைச்சிருப்பாங்க நதியில் போடப்பட்டிருப்பாங்க, ஆனால் மோசே மட்டும் போடப்படவில்லை. அல்லேலூயா. அப்போ தேவ சமுத்திரக்கு தேவ பிள்ளைகள் விசுவாசிக்கிறவர்களை அல்லது நீடி பொறுமையோடு இருந்து வாக்குத்தத்தை சுதந்திரித்தவர்களை நாம் பின்பற்றலாக இருக்கணும். இந்த மோசையோட பெற்றோரை நாம் கண்டிப்பாக என்ன சொன்னால் ஃபாலோ பண்ணுறவர்களாக காணப்படும். ஆமென். அல்லேலூயா. அப்போது தேவ சமுத்திரம் காத்திருக்க தேவ பிள்ளைகளாக நாம் இன்றைக்கு கர்த்தர் பிரதான வாக்குத்தத்தமாகி நித்திய ஜீவனை கொடுத்தார். இந்த நித்திய ஜீவனை கொடுக்கிற தேவன் இவரையே நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். எப்படி? நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 13ஆவது இடத்துல வாசிக்கும் பொழுது இந்த வசனம் சொல்லுது. அப்போஸ்தலர் 13:23 வாசித்து பாருங்கள். பவுல் பிரசங்கம் பண்ணார். மிஷினரி பிரயாணத்தில் போய் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு போது கவனிச்சு பாருங்க, இந்த வார்த்தை சொல்லுது, இந்த தாவீதுடைய சந்ததியிலே தேவன் தமது வாக்குத்தத்தத்தின்படியே இஸ்ரவேலுக்கு இரட்சகராக இயேசுவை எழும்ப பண்ணினார். எப்படியா? வாக்குத்தத்தத்தின்படியே. அப்போ இயேசு நமக்கு கிடைத்தது எப்படி கிடைச்சாராம்? வாக்குத்தத்தத்தின்படி தான் கிடைச்சிருக்கிறார். எங்கே வாக்குத்தத்தம் பண்ணார் தேவன்? இயேசுவை குறித்து நமக்கு வாக்குத்தத்தம், இயேசுவை கொடுப்பேன்னு சொல்லி எங்கே வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார்? எண்ணாமத்தின் புஸ்தகத்தில் பிழையாம் ஒரு வாக்கு பண்ணுறான், ஒரு வார்த்தை சொல்கிறான். உபாமத்தின் புஸ்தகத்தில் 18ஆம் அதிகாரத்தில் மோசே ஒரு வாக்கு பண்ணுறான். இதெல்லாம் தீர்க்க தரிசனமாக பிதாவாகிய தெய்வம் நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம். இந்த பூமியில் மீட்புக்காக ஒரு இரட்சகர், இந்த பூமியில் காப்பாற்றுக்காக ஒரு இரட்சகர் பூமியில் நான் கொடுப்பேன், அவர் தான் மேசியா. அவரை வாக்கு பண்ணியிருக்கிறார். எண்ணாமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது 17ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நட்சத்திரம் எழும்புவார். அது யாரு? இவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மேசியாவுக்குறதுன வாக்கு திட்டம். அதுக்கடுத்து நான் சொன்னேன் உபாகமத்தின் புஸ்தகத்தில் 18-15 வாசிக்கிற பொழுது அந்த வசனம் இப்படி போட்டு பாருங்க. என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை சகோதர நடுவில் எழும்ப பண்ணுவார். அடுத்த வார்த்தை, அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசைக்கு நல்லா தெரியும், தீர்க்கதரிசன ஆவியுடைய மோசைக்கு எல்லாம் தெரியும். எப்படி இந்த மோசைக்கு செவி கொடுத்தாங்களோ, என்னை போல உங்கள் சகோதரனுடைய ஒரு தீர்க்கதரிசியை பிதாவாகிய தேவன் எழும்ப பண்ணுவார். அவருக்கு செவி கொடுங்கள். இதுதான் இந்த ஆண்டவர் இயேசு, இதுதான் மேசியா, இதுதான் கிறிஸ்து. இவர் வாக்கு பண்ணினார். இப்போது வாக்கு பண்ணப்பட்டவர் பூமியில் பிறந்தார். பூமியில் பிறந்தவர் வாக்குத்தத்தமான அடுத்த முக்கியமான ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு இவர் அருளி செய்கிறார். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா,
பரிசுத்த ஆவியானவரை குறித்ததான வாக்குத்தத்தத்தை 24:49 லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் இப்படி வாசிக்கிறோம். லூக்கா 24:49 பிதா வாக்கு பண்ணினதை என்ன செய்கிறாரா? உங்களுக்கு அனுப்புகிறேன். அப்போ பிதா எங்கே வாக்கு பண்ணார்? பரிசுத்த ஆவியினை குறித்து தானே வாக்கு எங்கே பண்ணார்? யோவேல் தீர்க்கதரிசனத்தில் வாசிக்கிறோம். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இந்த வாக்கு தத்துவத்தை பிதா யோவேல சொல்லியிருக்கிறார். இப்போ ஏசுனார் என்ன செய்றீங்கன்னா, இந்த வாக்கு தத்துவத்தை பூமியில் அதை நிறைவேற்றும்படியாக இவர் தான் நமக்கு அந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றப் போகிறார். பிதா வாக்குத்தத்தம் பண்ணியதை இதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள். நம்ம வாசித்த எபிரேயர் 6:11 சொல்லுது, விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிறவளை அப்படி போட்டிருக்கு. அப்போது அங்கே என்ன போட்டிருக்கு? விசுவாசமும் நீடிய பொறுமை இந்த வார்த்தை. அப்போது வாக்குத்தத்தமாகிய இயேசுவை நான் சரி பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு விசுவாசம் வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு விசுவாசமும் நீடிய பொறுமையும் வேணும். ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம என்ன செய்யணும்? இங்கே எருசலேம் நகரத்தில் காத்திருக்கணும். இப்போது அப்போஸ்தலர் 1:5 வாசித்து பாருங்கள். ஆகையால் நீங்கள் எருசலேம் விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். பொறுமையோடு என்ன செய்யணுமா? பிதாவின் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள காத்திருக்க வேண்டுமா? அப்போ தேவ சொல்ல நீடிய பொறுமையோடு இருந்தால் தான் வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? பலிக்கும். இவர் இல்லாமல் முதல் பிரதான வாக்குத்தத்தமாய் நித்திய ஜீவனை நம்ம சுதந்திரித்துக் கொள்ளவே முடியாது. அவர் இருந்தால் தான் முடியும். பரிசுத்த ஆவியான நமக்குள்ள வாசம் செய்தால் தான் கனி நிறைந்து வாழ முடியும், பரிசுத்தமாய் வாழ முடியும். இப்போ தேவ சமூகத்தில் இது ஆவியானவர் குறித்து அருமையான பக்தன் பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது இந்த வாக்குத்தத்தமானது 2:39 வாசிக்கிறோம். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாய் கர்த்தர் வரவழைக்கும் தூரத்துள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கு என்று சொன்னார். நல்லா பாருங்க. இப்போது வாக்குத்தத்தம் முதல்ல யாருக்கு வருது? உங்களுக்கு, அடுத்து உங்கள் பிள்ளைகளுக்கு, அடுத்து நம்முடைய தேவனாய் கர்த்தர் வரவழைக்கும் தூரத்துள்ள யாவருக்கும். இப்போ அந்த தூரத்தில் யாவர், அதில் ஒரு ஆள் தான் நம்ம, அதில் ஒரு கூட்டம் தான் நம்ம. அல்லேலூயா. முதல்ல யூதருக்கும் யூதருடைய சந்ததிக்கும், அப்பிறகு தூரத்திலிருந்து அழைக்கப்பட்ட நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த வாக்குத்தத்தம் வரும். இந்த வாக்குத்தத்தத்தை நாம் என்ன சொன்னால் சுதந்திரிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் இதனால் திருமணம் பெற்ற காரியம், முதலாவது சுதந்திரித்தவர்களை பின்பற்ற வேண்டும். அடுத்து நித்தியமான ஜீவனை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற நம்முடைய ஆண்டவர் இயேசுவை நாம் பெற்றுக்கொள்ள இந்த வாக்குத்தத்தத்தின்படியே நாம் சுதந்திரிக்க நமக்கு விசுவாசம் வேணும், நமக்கு நீடிய பொறுமை வேண்டும். அவர் தந்தலின பிதாவின் வாக்குத்தத்தை நிறைவேற நாமும் என்ன சொன்னால் விசுவாசத்தோடு நீடிய பொறுமையோடு காத்திருக்க வேணும். அப்படி காத்திருக்காத பட்சத்தில் நாம் அசதியாக இருப்போம் என்று சொன்னால் நாம் இழந்து விடுவோம். இப்படி அசதியாக இல்லாமல் எபிரேயர் 6:12 படி நாம் எப்பொழுதும் என்ன சொன்னால் கவனமாக இருக்கணும், அல்லது ஜாக்கிரதையாக இருக்கணும். ஜாக்கிரதையாக இருந்தோம்னா நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்வில் ஏதாவற்றையும் ஜெயம் தர வல்லவராக இருக்கிறார். வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். நம்ம தேவ சமூகத்தில்